ஏசாயா 8 அதிகாரம் 10 ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோடே இருக்கிறார். ஏசாயா 8 அதிகாரம் 10. ஏசாயா 8 அதிகாரம் 10. ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோடே இருக்கிறார். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கும் பொழுது அநேகர் நமக்கு விரோதமாக வந்தாலும், அநேகர் நமக்கு விரோதமாக கூட்டம் கூடினாலும் நீங்க செய்யுங்க. யாருமே உங்களுக்கு விரோதமாக வரமாட்டாங்க. யாருமே உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை செய்ய மாட்டாங்க. அபத்தம் பேச மாட்டாங்க. கூட்டம் கூட மாட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. எல்லாரும் உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வார்கள், கூட்டம் கூடுவார்கள், அபத்தம் பேசுவார்கள். இது எல்லாம் நடக்கும் ஆண்டவர். ஆனால் அது நிற்காது, எதுவுமே நடக்காது. ஏனென்றால் தேவன் எங்களோடே இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியில வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஆண்டவர் உனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் உருவாக்கவே படாதுன்னு ஆண்டவர் சொல்லல. விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும். பெரிய பெரிய ஆயுதங்கள், சாதாரணது கூட கிடையாது. ஆனா அது வாய்க்காது அப்படின்றார். ஐயோ, எனக்கு விரோதமா இவ்வளவு பெரிய ஆயுதங்கள் எல்லாம் பண்ணிட்டாங்களே, இவ்வளவு பெரிய காரியங்கள் எனக்கு விரோதமாக செய்கிறார்களே, ஆண்டவர் அப்புறம் எங்க நான் இவ்வளவு ஜெபம் பண்றேனே, ஆண்டவர் எங்க என் கூட இருக்கிறாருன்னு அங்கலாய்க்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும், பண்ணுவாங்க, ஆனால் அது வாய்க்காது. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். நமக்கு விரோதமாக, நம்ம அநியாயமாக, நமக்கு விரோதமாக பேசுகிற நாவுகள் எழும்பும். ஆண்டவர் அவங்களெல்லாம் தடுத்து நிக்கலாம், பேச விடாம. ஏன் ஆண்டவர் தடுத்து நிறுத்த மாட்டேங்கிறாரு? நான் ஆண்டவருக்கு உண்மையான பிள்ளையாக இருக்கிறேன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த எந்த நாவையும் நம்ம குற்றப்படுத்தும்படி ஆண்டவர் செய்வாராம். அவங்கதான் கடைசியில தலை குனிஞ்சிட்டு போற மாதிரி செய்வாராம். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஐயோ, நீங்க யாருமே எனக்கு விரோதமா ஆலோசனை செய்திராதீங்க, அபத்தம் பேசுறாதீங்க, கூட்டம் கூடிராதீங்க அப்படின்ட்டு எல்லாம் பயப்படல. நீங்க எவ்வளவு பேர் வேணா கூட்டம் கூடிக்கோங்க, எத்தனை பேர் வேணா ஆலோசனை பண்ணிக்கோங்க, எத்தனை பேர் வேணாலும் எங்களுக்கு விரோதமாக அபத்தம், அதாவது தேவையில்லாத காரியங்கள் எல்லாம், செய்யாத காரியங்கள், அநியாயமான காரியங்கள், தீமையான காரியங்கள் என்ன வேணா சொல்லிக்கோங்க. ஆனா அது எதுவும் நிக்காது, நடக்காது. ஏனென்றால் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7 அதிகாரத்துல ஆகாஸ் என்கிற ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவுக்கு விரோதமாக 2 ராஜாக்கள் போர் தொடுத்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் அந்த ஆகாஸ் ராஜாவுக்கு தைரியம் சொல்றாரு. அவங்க எல்லாம் கூட்டம் கூடி ஒண்ணு சேர்ந்துகிட்டு தான் இவன் ஒத்த ராஜாவாக இருக்கிறான். அவங்க எல்லாம் ஒண்ணு கூடிட்டு இவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருகிறார்கள். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7 அதிகாரம் 7 வாசிக்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதின்படி சம்பவிப்பதும் இல்லை. ஆலோசனை செஞ்சு பிளான் போடுறாங்க, ஆகாஸ் ராஜாவை முறியடிச்சிடணும், அவனை ஒண்ணு இல்லாம பண்ணணும்னு. உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த ராஜாக்கள் எல்லாம் பயங்கரமான பவர்ஃபுல்லான ராஜாக்கள், வல்லமையுள்ள ராஜாக்கள். நிச்சயமா ஒரே செகண்ட்ல இந்த ஆகாஸ் ராஜாவை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா முறியடித்து போட்டு விடுவார்கள். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி ஆகாஸ் ராஜாவுக்கு தைரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஆலோசனை அவங்க பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் அது நிலை நிற்பது இல்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. அது நடக்கவும் நடக்காது, எதுவுமே. ஆனா இங்க ஆகாஸ் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். எப்படி பயந்து நடுங்குகிறான்? சாதாரணமா கூட கிடையாதான். காற்றினால் அடிபட்டு அலைகிற இலைகளைப் போல அவன் இருதயம் படபடத்ததாம். படபடப்பு, அப்படி ஒரு பயம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தீர்க்கதரிசியின் மூலம்? நீ அந்த ஆலோசனை அவங்க எல்லாம் பண்றாங்க, ஆனால் அது நிலை நிற்பதில்லை, அது சம்பவிப்பதும் இல்லை. இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய இருதயம் அப்படியே பதஷ்டத்தோடு நம்ம இருக்குது. அது எந்த காரியத்தை குறித்து வேணா இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய உடல் சுகத்தை குறித்து இருக்கலாம், இல்லைன்னா மற்றவர்களுடைய துரோகங்களை குறித்து இருக்கலாம், இல்லைன்னா மற்றவர்கள் நமக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிற காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, அது நடக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு.
சோ நடக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டா எப்படி? ஏதாச்சும் அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் குடுக்குற மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணணுமேன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதே ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இதோ ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். சோ ஆண்டவரே நம்ம கூட இருக்கிறார். இதுதான் அடையாளம். எத்தனை பேர் நம்மளுக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும், ஆண்டவரே நம்மோடு கூட இருக்கிறார். சோ அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு என்ன எப்படி பண்ணுவாராம்? நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய், அந்த ராஜாக்கள் எல்லாம் ஒண்ணு கூடிக்கிறாங்களாம். இந்த ஆகாஸ் ராஜா வந்து யூதா தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிறான். சோ அவங்கெல்லாம் ஒண்ணு கூடிட்டு பேசிக்கிறாங்களாம். நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய், அதை நெருக்கி, அதை நமக்குள்ளே பங்கிட்டுக் கொண்டு, அதற்கு தபேயாலின் குமாரனை ராஜாவாக்குவோம். சோ ஆகாஸ் என்கிற ராஜா தான் அந்த யூதா தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிறான். நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம்? அதுக்கு விரோதமாக போகலாம். ஆலோசனை பண்றாங்க. அந்த தேசத்தை நெருக்கலாம். 3 பேர் சேர்ந்தா அந்த ராஜா ஒண்ணும் இல்லாம போயிருவான். அந்த 2 பேர் சேர்ந்தா அந்த ராஜா ஒண்ணும் இல்லாம போயிருவான். நம்ம அவன நெருக்கி, அவன் அவ்வளவுதான். அவன வந்து நம்ம சாவடிச்சிடலாம். அந்த தேசத்த நம்மளுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளலாம். அப்புறம் தபேயாலின் குமாரன் ஒருத்தனை தெரிந்தெடுத்து, அவன நம்ம அந்த இடத்துல ராஜாவாக வச்சிருவோம். எவ்வளவு பிளான் போடுறாங்க பாருங்க. அதாவது அந்த தேசத்த முறியடிக்கிறது மாத்திரம் கிடையாது. அடுத்த ராஜாவை யார ஆக்கணும்னு சொல்லியும் பிளான் போடுறாங்க. இன்னைக்கு நம்மள கூட தூக்கி போட்டுட்டு நம்மளுக்கு பதிலா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நெறைய பிளான் நம்மள ரீப்ளேஸ் பண்ற மாதிரி நெறைய பிளான்ஸ் எல்லா கால சூழ்நிலைகளிலும், இடங்களிலும் நமக்கு விரோதமான ஆலோசனைகள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன வேணா பிளான் போட்டுக்கோ. ஆனால் அந்த ஆலோசனை நிலை நிற்பது இல்லை. அதின்படி நடப்பதும் இல்லை, சம்பவிப்பதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிளான் நமக்கு விரோதமா இருக்கிறவர்கள் போட்டாலும், அது எதுவுமே நடக்காது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனாலதான் மத்தேயுல வாசிக்கிறோம். தேவதூதன் சொல்லுகிறார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது எத்தனை பேர் ஆலோசனை பண்ணினாலும், எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா பிளான் போட்டாலும் அது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எலிப்பாஸ் சொல்றான் யோபு கிட்ட, யோபுவின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, யோபுவனுடைய நண்பனாகிய ஒருவன் எலிப்பாஸ் அவன் சொல்றான், தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடக்க கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். தந்திரக்காரர்னா என்ன? கன்னிங்கா பாருங்க. சில ஜனங்கள் வந்து தந்திரமா வந்து நம்மளுக்கு விரோதமாக பேசுவாங்களாம். அவங்க நிறைய உபாயங்கள் செய்வாங்களாம். நம்மலாம் அவங்க கிட்ட கூட நிக்க முடியாது. ஏன்னா சிலருக்கு வந்து அது அந்த பிறவியிலேயே ரத்தத்திலேயே அந்த தந்திரத்துல ஊறி இருப்பாங்க. சோ அவங்கள எதிர்த்து நம்ம வந்து அவங்க பிளான வந்து நம்ம நம்ம அத அறியறதுக்கு கூட நம்மளுக்கு சில சமயம் அந்த அளவுக்கு கூட ஞானம் பத்தாது. ஏன்னா அவ்ளோ ஒரு கிரிமினலா திங்க் பண்றவங்க. கிரிமினல் மைண்ட்ன்னு சொல்றாங்கல்ல. அப்படி தந்திரக்காரர். அவங்க வந்து அவங்க நெறைய பிளான் பண்ணி இதெல்லாம் இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு நமக்கு விரோதமா செய்யணும்னு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்களாம். செய்யக்கூட தொடங்கலாமா. ஆனால் அதை இந்த காரியத்தை முடிய நடக்கக்கூடாதபடிக்கு ஃபுல்லா அவங்களால அத கம்ப்ளீட் பண்ணவே முடியாதாம். என்ன பண்ணுவாராம்? அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். உபாயம்னா பிளான். அவங்க போடுற பிளான் எல்லாத்தையும் அபத்தமாக்குகிறார்னா, ஒண்ணும் இல்லாம ஆண்டவர் அத நிர்மூலமாக்கி விடுவார். அத நாசப்படுத்தி விடுவாரு. சோ அவங்க எவ்ளோ உபாயங்கள் போடலாம். எவ்ளோ பிளான் வேணா பண்ணலாம். தந்திரக்காரர் அவங்க பயங்கர அறிவா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவங்க போடுற பிளான் எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாமல் ஆக்கி விடுவார். அப்படின்னு யோபுவனுடைய நண்பர் எலிப்பாஸ் வந்து அந்த இடத்துல சொல்லுகிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். 33ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். பாருங்க, நினைவே நம்ம பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பிரெயின்ல வந்து அத வந்து நினைப்போம். ஃபர்ஸ்ட் பிரெயின்ல பிளானத்த ஃபார்முலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தது வந்து நம்ம வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஆனா அந்த நினைவுகளையே கர்த்தர் வந்து என்ன பண்றாராம்? ஒண்ணும் இல்லாம ஆக்கி விடுவாராம். அவமாக்குகிறார். நினைவிலேயே சில சமயம் ஆண்டவர் மூளை குழம்பி போகும்படி செய்யலாம். திடீர்னு என்ன வேணா ஆண்டவர் பண்ணி விட்டுறலாம் அங்க. சோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு.
ஐயோ! இவங்க நம்மளுக்கு விரோதமா ஆலோசனை பண்றாங்களே! இவங்க விரோதமா கூட்டம் கூடுறாங்களே! நம்மள விட பயங்கர பலசாலிகளே! நம்முடைய இருதயம் அப்படியே தத்தளித்து படபடத்துக் கொண்டு இருக்கலாம். அவங்கலாம் வந்து பயங்கரமா பிளான் போட்டுட்டாங்களே! அந்த பிளான் வந்து எப்படியும் நடந்துரும். பக்காவா பிளான் போட்டாங்க. பயங்கரமா பண்ணிட்டாங்க. ஒண்ணுத்துக்கும் ஒண்ணே ஒண்ணு. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா? அது ஒண்ணே ஒண்ணு போதும். தேவன் எங்களோடே கூட இருக்கிறார். அது நிற்காது. நீ என்ன வேணா செஞ்சுக்கோ. ஐயோ! செய்ய விட்டுட்டாரே ஆண்டவர் ஏன் இப்படி அனுமதிச்சாரா உங்கள செய்ய? அதெல்லாம் நம்ம கேட்க தேவையில்ல. நீங்க எல்லாம் செஞ்சுக்கோங்க. என்ன வேணா செஞ்சுக்கோங்க. எனக்கு விரோதமா பேசிக்கோங்க. எனக்கு விரோதமா செயல்கள்னாலும் பண்ணுங்க. வாய் பேச்சுனாலும் பேசுங்க. சிலர் சொல்லுவாங்க, விரோதமா பேசினா கூட பரவாயில்லங்க. என்ன அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, விரோதமா அட்டாக் பண்ணா கூட பரவால்ல. அவங்க சொன்ன பேச்சு இருக்குது பாருங்க, அது தாங்கவே முடியாது அப்படின்னு. ஆனா எப்படியா இருந்தாலும், நீங்க பேசினாலும் சரி, செய்கையில பண்ணாலும், விரோதம் செஞ்சாலும், எதுவாக இருந்தாலும் அது நிற்காது என்றால், தேவன் எங்களோடே கூட இருக்கிறார். அப்படின்ற ஒரு தைரியத்தோடு, நம்பிக்கையோடு நாம் இந்த நாளுக்குள் கடந்து செல்லலாம். இந்த ஜூலை மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், எசேக்கியேல் 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இன்னைக்கு நம்ம அவருடைய ஜனமாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் பாருங்க எப்படி நான் உங்க தேவன், நீங்க என் ஜனம்னா, யாராவது நம்மளுக்கு விரோதமா பிளான் போட்டு நம்மள வந்து இது பண்ணி நம்மள நாசப்படுத்தணும்னு இருக்கும்போது, ஆண்டவர் வந்து என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு நம்மள சொல்லிட்டு சும்மா விட்டுருவாரா? ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பாரு. அவங்க பிளான்லாம் ஒண்ணுமே இல்லாமல் அதையெல்லாம் அவமாக்கி போடுவார். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து, நம்மை தப்புவித்து, நம்மை கனப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல, கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும், ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமென்.